ஹலோ குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் ஒரு பரிஸ்டா ஸ்டெம்மிங்கை எந்த மாதிரி பண்ணுவோம். ஸ்டெம்னா முத்திர அடிக்கிறதில்ல, காஃபி ஷாப்பில் பரிஸ்டாவாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு காஃபி எப்படி ஸ்டெம் பண்ணுறது பற்றி. ஸோ அந்த ஸ்டெம்மிங்கை ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக டீச் பண்ணியிருக்கேன். பார்த்துருந்தீங்கன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்கை நான் போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த பார்ட் 2வில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெயினானது. ஸோ இது உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுக்கு பர்சனல் நாலேஜே இருக்காது. அப்படி தெரியலைனாலும் நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் போனீங்கன்னா எல்லா ஒர்க்குமே சொதப்பும். அதுதான் ஸ்டீமிங். ஸோ அந்த ஸ்டீமிங்கை எப்படி கரெக்டாக பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது. அந்த ஸ்டீமிங்கிறது ஒரு ஃப்ளட் ஒயிட்டுக்கு இருக்குது, கர்த்தாதுக்கு இருக்குது, கேப்பச்சினோ, லத்தே, இந்த மாதிரியான ஸ்வீட்டான காஃபிகளுக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசமான ஸ்டீமிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்டீமிங்கை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறது, எப்படி பண்ணுறது, அது எந்த மாதிரி பண்ணுறது, எந்த மாதிரி லெவலில் வச்சு பண்ணுறது, எந்த மாதிரி ஹாட் பண்ணுறது, எந்த மாதிரி டெம்பரேச்சர் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், சரியா? பண்ணிவிட்டு கண்டினியூ பாருங்கள். மறந்துட வேணாம், இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாலேஜ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ஸோ அதனால் அதை பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டீமிங்கை போவோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்டீமிங் பண்ண போகிற அந்த மெஷின் தான் இந்த மெஷின். ஸோ இந்த மிஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது லா மர்சோக்காங்கிற மிஷின், ஓகேவா? இது 3 குரூப்பை சேர்ந்தது. ஸோ இந்த 3 குரூப்பில் 2 ஸ்டீமிங் சென்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீமிங் இருக்குது, அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஸ்டீமிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் லா மர்சோக்காங்கிற மெஷினை, இந்த மெஷினை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டீம் பண்ணுற மெத்தடை பற்றி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொரு மெஷின் இருக்குது. இந்த வீடியோவுக்கு இந்த கம்ப்ளீட்டாக இது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் அந்த மிஷினுக்கு போய்ட்டு உங்களுக்கு கற்றுத்தரேன், சரியா? இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அந்த மிஷினுக்கு போங்க, ஓகேவா? ஸ்டீமுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம். ஒவ்வொரு மில்க் லெவலுக்கு ஏற்ற மில்லிக்கு ஏற்ற பிக்சர்ஸ் தான் இந்த பிக்சர்ஸ், ஓகேவா? ஸோ இது ஸ்மால் பிக்சர், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மால். ஸோ இது பிக் பிக்சர், இது மீடியமான பிக்சர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த பிக்சரை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஒரு ஃப்ளட் ஒயிட் கருத்தை யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளட் ஸ்டீமிங் அந்த பிக்சர் ஆனது இந்த பிக்சரை யூஸ் பண்ணுவோம். ஒரு காஃபி ஒரு மெயினாக நம்ம 2 காஃபி யூஸ் பண்ண போகிறோம். பெருசாக 2 காஃபி ஆர்டர் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணாமல் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிக்சரை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம். இது பெரிய பிக்சர், ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கேப்பச்சினோ இல்லைனா லத்தே யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் காஃபி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பிக்சர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மில்லியான அளவான பிக்சர் தான் இந்த பிக்சர்ஸ், ஓகேவா? பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்னேன், ஒவ்வொரு கப்பையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கப் எடுத்துக்கொண்டா அதிகமானவே எங்கிட்ட யூடியூப்லேயும் கேட்டிருக்கீங்க, நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருக்கீங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளட் ஒயிட், கேப்பச்சினோ, லத்தே, அந்த மாதிரி கப்பு எந்த மாதிரி கப்பை நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் சொல்கிறேன், இந்த கப். ஸோ இந்த கப் நம்ம யூஸ் பண்ணுற எதுக்கு? கருத்தாதோ, ஃப்ளட் ஒயிட், ஸோ கேப்பச்சினோ, ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கப்பு யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கப்போட சைஸ் எந்த அளவுண்டு கேட்பீங்க. ஸோ அந்த சைஸை நான் சொல்கிறேன். இந்த கப்புக்குள்ளே நம்ம இது ஒரு திரவம் எடுத்தோம்னா, ஃபுல்லாக எடுத்தோம்னா 330 மில்லி. ஸோ 330 மில்லி கப்புன்னு சொன்னீங்கன்னா விளங்கு, சரி? ஓகே, 330 உங்களுக்கு 300 மில்லி, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ஒரு கருத்தாத ஃப்ளட் ஒயிட்டுக்கு 330 மில்லிக்கு இடையில் இருந்தால் டன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது 330 மில்லி, ஓகே? அடுத்த கப், ஸோ இந்த கப் தான். ஸோ இந்த கப்போடைய சைஸு 400, ஓகே? 400 மில்லி. ஸோ இந்த கப் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு லத்தே, அதேமாதிரி ஸ்வீட் காஃபிகளுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கப். ஸோ இதோட சைஸ் 400 மில்லி. நீங்கள் வாங்கும்போது 400 மில்லின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா ஓகே டன். ஸோ இது ஃபுல் அளவு தான் நான் சொல்கிறேன், இந்த அளவு அப்படின்னு சொல்லலை, ஃபுல் அளவு. ஸோ 400 மில்லி, ஓகே? ஸோ அடுத்த கப் ஒரு பெரிய கப்புன்னு உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இந்த கப் தான். ஸோ இந்த கப் இது பெரிய கப். இதுக்கு முன்னாடி ஒரு கப் காட்டினா அது ஸ்மால், உங்களுக்கு விளங்கும். இது சின்னது, இது பெரிய கப். அளவு பார்த்தா உங்களுக்கு விளங்கும், ஓகே? ஸோ இந்த பெரிய கப்பினுடைய சைஸ் 570 மில்லி, ஓகே? ஸோ உங்களுக்கு யோசிக்கலாம், 570 மில்லிக்கு என்ன காஃபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம 570 மில்லிக்கு என்ன காஃபி யூஸ் பண்ணுறல, நம்ம யூஸ் பண்ணுறது சம்டைம் நம்மளுக்கு ஆர்டர் பிஸியான ஆர்டர் வந்து போனால் 2 காஃபி எல்லாத்தையும் கேட்டாங்கன்னா என்ன செய்வது? ஸோ இந்த மாதிரி கப்பை வச்சு யூஸ் பண்ணி 2 காஃபியை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த பெரிய கப் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் கிட்ட, ஓகே? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ இந்த பிக்சரில் நம்ம எப்படி மில்க்கு எந்த லெவலில் எடுப்போம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். எல்லா பிக்சர்லேயும் ஒரே அளவு தான் மில்க் எடுக்கணும். எந்த அளவுக்கு மில்க் எடுக்கணும், எந்த லெவலுக்கு எடுக்கணுங்கிறதும் அதே அந்த பிக்சரில் நான் ஒன்றில் சொல்லி தரதெல்லாம் மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வாங்க எப்படி எடுக்கிறதுனது பார்ப்போம். நம்ம இப்போ எடுத்திருக்கிற பிக்சர் இந்த பிக்சர் தான். ஸோ இந்த பிக்சர் ஒரு ஃப்ளட் ஒயிட் இல்லைன்னா கருத்தாதோ ஒரு கெப்பச்சினோ யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அளவான ஒரு பிக்சர் தான் இந்த பிக்சர். ஓகேவா? இந்த பிக்சரில் எந்த லெவலுக்கு மில்க் எடுக்கணுங்கிறத சொல்லணும். பாருங்கள், பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் எந்த லெவலுக்கு மில்க் எடுக்கணும்னா இதில் பாருங்கள், இந்த பிக்சரில் இந்த பகுதி இருக்குது தானே. ஸோ இந்த பகுதி முடிவு, இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த முடி இருந்த ஒரு பகுதி ஒன்று இருக்குது தானே. இந்த பகுதி அளவுக்கு தான் மில்க்கு எடுக்கணும். மெயினாக கவனிங்க, இந்த பகுதி அளவுக்கு தான் மில்க் எடுங்க. இப்போ அதிகமானவங்க எடுக்கிற டவுன் எடுப்பாங்க, சில பேர் எடுப்பாங்க மேல் எடுப்பாங்க. மேல் எடுத்தால் என்ன பிரச்சனை வரும், கீழே எடுத்தால் என்ன பிரச்சனை வரும்னு அவங்க ஸ்டீம் பண்ணக்கும் விளங்கும். அதாவது கீழே எடுத்திங்கன்னா ஓவர் ஃபோம் வரும், மேலே எடுத்திங்கன்னா என்ன வரும்னா, நீங்கள் ஒரு காஃபி பண்ணுறீங்கன்னா அந்த கரெக்டான டெம்பரேச்சர் ஹாட்டு உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் ஹாட் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக 100% வரும். ஸோ 100% கம்ப்ளைண்ட் வராமல் பண்ணுறேன்னா நான் சொல்கிறத கவனிங்க. ஓகே, எந்த லெவலுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் உள்ளுக்கு காட்டுறேன். அதாவது இந்த பகுதி இருக்குது தானே, முடிகிற பகுதி, எந்த லெவலுக்கு தான் மில்க் எடுக்கணும். உங்களுக்கு மில்க்கை ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ பாருங்கள், இந்த லெவலுக்கு தான் நான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஸோ ஓகேடா. பபுள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டினீங்க, அந்த பபுள் உடையும். சரி, ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு நான் சொன்னேன். ஸோ அந்த லெவலுக்கு மில்க் வந்திருக்கு. நான் உங்களுக்கு இந்த லெவலுக்கு சொன்னேன். ஸோ இந்த லெவலுக்கு மில்க் வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த லெவலுக்கு மில்க் வந்திருக்கா. ஸோ இப்படி எடுங்க மில்க்கு. அதுக்கு கம்மியாக எடுக்கணும், மேலேயும் எடுக்கணும். மேலே எடுத்திங்கன்னா உங்களால் கரெக்டான லெவலுக்கு டெம்பரேச்சர் பண்ண முடியாது. டவுன் எடுத்திங்கன்னா ஓவர் ஃபோம் வரும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ இந்த லெவலுக்கு எடுங்க. எப்படி ஸ்டீம் பண்ணுறதை மெஷினோட கொண்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். கவனத்தில் கொள்ளுங்க. மெயினாக நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது, ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வாட்டர் தேங்கி இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டீமிங் ஏற்கனவே சேர்ந்து கிடக்கிற அந்த வாட்டரெல்லாம் வெளியில் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் இதை கவனிங்க. அதிகமானவங்க இந்த மாதிரி லெவலில் வைப்பாங்க, அப்படி படுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. எந்த லா மர்சுகா மெஷினில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமிங் இருக்குதுன்னா அது எப்படி பெர்ஃபெக்டாக நம்ம ஸ்டீமிங்கை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது இப்படி இருக்குன்னா டைரெக்டாக இந்த லெவலுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஓகேவா? நேராக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒசத்துங்க. இந்த மாதிரி ஒசத்திட்டு இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மேலே ஒசத்தினுக்கு அப்புறம் நம்ம ஸ்டீமிங்க்கு எடுத்த அந்த மில்க் இருக்குது தானே, இந்த மில்கை இந்த மாதிரி இந்த வாய்ப்பகுதி இருக்குது தானே, இந்த வாய்ப்பகுதி இதோட டச் ஆகிற மாதிரி பாருங்கள். இதில் மில்கில் உங்களுக்கு பார்க்கலாம், இதை இந்த மாதிரி நாளாக பிரித்தா ஸோ இந்த மிடில் இருந்து இந்த மேல் பகுதி, இந்த பகுதி இருக்குது தானே, இந்த ஹாஃப் பகுதி இருக்குது தானே, இந்த பாதி பகுதி, 4/1 பங்கு, இந்த ஒரு பங்கில் தான் நீங்கள் இந்த ஸ்டீமை வைக்கணும். ஸோ அந்த ஸ்டீமை அந்த பகுதியில் எந்த இடத்துல வைக்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாயில் பட்ட மாதிரி இதை உசத்தி மிடில் கொண்டு போயிட்டு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் எடுத்து இந்த இடத்துல கப்பை பாருங்கள். நான் நேராகவும் பிடிக்கலை, இந்த டைரெக்டாக நேரான லெவலும் பிடிக்கலை, கீழேயும் பிடிக்கலை. ஸோ இந்த மாதிரி வச்சு நான் கப்பை இந்த மாதிரி தான் கழிச்சு வச்சிங்க. இந்த மாதிரி கழிச்சு வைங்க. நேரங்கக்குள்ளே இந்த மாதிரி டைரெக்டாக இருக்குங்க கப்பு. இந்த மாதிரி வைக்கும்போது இந்த கப்பு டைரெக்டாக இருக்குது தானே. ஸோ அந்த டைரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி லைட்டாக படுத்த மாதிரி வச்சுட்டு இந்த கப்பை கொஞ்சம் லைட்டாக இப்படி கிளிங்க. மெயினாக கவனிங்க, இது டைரெக்டாக இருக்குது. ஓகேவா? டைரெக்டாக இருக்கும்போது ஒரு லெவலில் இருக்குது தானே. ஸோ அந்த கப்பை ஒசத்தும் போது இந்த மாதிரி தான் லெவலில் இருக்கும். ஸோ அந்த கப்பை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்க, லைட்டாக பண்ணிங்க, ரொம்ப ஓவராக பண்ணிக்க வேணும். பண்ணிச்சுட்டு இந்த கப்பை இந்த மாதிரி சேர்க்கல, இந்த மாதிரி ஷேப்பில் வைங்க. ஓகேவா? இதை மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைரெக்டாக கொண்டு போயிட்டு கப்பை இந்த மாதிரி லைட்டாக கீழே பணித்த மாதிரி இந்த மாதிரி ஷேக்கில் கொண்டு போங்க.
மெயினாக இங்கே பாருங்கள், இந்த ஸ்டீமிங்கில் வாய் பகுதி இருக்குது தானே, இதுதான் வாய் பகுதி சரியா, இந்த இதில் அடுத்து தான் வரும். ஸோ இதில் மில்க் படணும், இந்த லெவலுக்கு தான் படணும். ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப டவுனும் இருக்கக்கூடாது, இந்த லெவலில் இருக்கணும். ஸ்டீமிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லெவலில் தான் இருக்கணும். ஓகேவா? அது ஒட்டவா அந்த மில்க் ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் ஹொட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோமுங்கிறது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். ஓகேவா? போனதுக்கப்புறம் நம்ம எந்த லெவலுக்கு அதை கட் பண்ண போகிறோமோங்கிறத நான் கட் பண்ணி காட்டுறேன். சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒசத்திட்டு இதை இந்த டிரெக்ட் அந்த பட்டை மாதிரி கொண்டு போயிட்டு டிரெக்டாக மிடில் வச்சு கொஞ்சம் டவுன் ஆக்கி இந்த சர்க்கிள் டைப்பில் வச்சுட்டு அந்த ஸ்டீமிங்கிட்ட வாயை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஸ்டீம் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே டான். ஸ்டீமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாட்டரை த்ரோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி த்ரோ பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வாயை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி மிடில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி சைட் கொண்டு போயிட்டு இந்த பையன் வச்சுக்கோங்க. வாய் இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். வாயை நல்லா கவனிச்சிட்டு ஸ்டீமிங்கை மெதுவாக. கப்பை எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் அசைக்க வேணாம், ஆட்ட வேணாம். நீங்கள் எந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களோ அதேமாதிரி டைரெக்ட் அப்படியே வச்சு பிடிச்சிக்கோங்க. எந்த அசையும் கொடுக்க வேணாம் கப்புக்கு. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களால் இப்போ பார்க்க முடியும். ஸ்டீம் பண்ணால் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தொடச்சிக்கோங்க. ஓகேவா? தொடச்சிட்டு ஒரு ஸ்டீம் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களால் பார்க்க முடியும், ஒரு அழகான ஃபோமை பார்க்க முடியும். சிலிக்கி ஃபோம் எப்படி இருக்குது ஃபோம். ஸோ இப்படி தான் ஸ்டீம் பண்ணுறது இந்த மாதிரி தான். இப்போ உங்களை பார்க்க முடியுது, ஸ்டீமிங்கில் மில்கை பார்க்க முடியுது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கருத்தாதோ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கருத்தாதோட இந்த மில்க் டெம்பரேச்சர் இருக்குது தானே, நீங்கள் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது நீங்கள் அந்த டெம்பரேச்சர் நீங்கள் அளந்துக்கோங்க. கருத்தாதுங்கும்போது அது 55லேருந்து 65க்கு உள்ளே இருக்கணும் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஃப்ளட் ஒயிட்டாக இருந்தாலும் கருத்தாது ஃப்ளட் ஒயிட்டாக இருந்தாலும் 55லேருந்து 65க்கு உள்ளே தான் அதோட டெம்பரேச்சர் ஹொட் இருக்கணும். லத்தே எடுத்துக்கொண்டீங்கன்னா லத்தேங்கிறது 65லேருந்து 75 அதுக்குள்ளே தான் டெம்பரேச்சர் இருக்கணும் செல்சியஸ். ஓகே, நான் சொல்கிறேன் செல்சியஸ். 65லேருந்து 75 டெம்பரேச்சர் செல்சியஸுக்குள்ளே தான் ஒரு லத்தையோட ஹாட் டெம்பரேச்சர் இருக்கணும். நீங்கள் கெப்பச்சினோ எடுக்கிறீங்க, கெப்பச்சினோ இல்லாமல் ஒரு ஸ்வீட் காஃபி ஹாட் எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே 75க்கு மேலே மட்டும்தான் இருக்கணும் ஹாட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு கெப்பச்சினோ எடுத்திங்கன்னா என்ன 75க்கு மேலே 76 78 அப்படியே 80க்கு மேலே போகும். அப்படி போனால் அது ஹாட் ஓவராக வரும். ஹாட் ஓவராக வந்தால் என்ன செய்யும், ஃபோம் வர ஆரம்பிக்கும். ஃபோம் வந்தால் என்ன, அது கெப்பச்சினோ. ஸோ ஒரு ஸ்வீட் காஃபியாக இருந்தாலும் 75க்கு மேலே மட்டும்தான் நீங்கள் ஹாட் பண்ணணும். ஓகேவா? இதை மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே நீங்கள் வச்சு நீங்கள் அளந்துக்க முடியும். நீங்கள் சொல்லலாம், இப்போ நம்ம ஒரு கருத்தாதோ இல்லை ஃப்ளட் ஒயிட் இல்லை கெப்பச்சினோ எல்லாத்தையும் ஏதாவது பண்ணுறோம், ஸ்டீமரை இப்படி பண்ணும்போது இதுக்குள்ளே டெம்பரேச்சரை வைக்கிறோம், அது நம்ம ஹொட் பண்ணும்போது ஒட்டவா ரன் ஆகிட்டே இருக்குமே, எவ்வளோத்துல நம்ம அது ஸ்டாப் பண்ணால் அது எந்த இடத்துல போயிட்டு நிற்கும், அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், ஒரு கருத்தாதோ ஃப்ளட் வெயிட் எடுக்கும்போது என்ன அது 55லேருந்து 65 டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கிறதுனால என்ன செய்யணும்னா, நீங்கள் டெம்பரேச்சர் இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது ஸ்டீமை பிடிச்சி ஸ்டீம் பண்ணும்போது அந்த ஸ்டீமிங்கில் டெம்பரேச்சர் ரன் ஆகும் தானே, ஸ்டீம் பண்ணும்போது கரெக்டாக 45 50 அந்த இடையில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அது கரெக்டாக போயிட்டு 55 65 இதுக்கு இடையில் போய் கரெக்டாக நிற்கும், கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து நிற்கும். ஸோ நான் சொல்கிறது 45லேருந்து 50க்குள்ளே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது ரன் ஆகிட்டு இப்படி போயிட்டு இருக்கக்குள்ளே 45 தாண்ட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது ஒட்டோ போய் 55 அதே மாதிரி 65க்கு உள்ளே தான் அது நிற்கும். ஸோ கரெக்டான பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ளட் வெயிட் கரெக்டாக தான் உங்களுக்கு ஸ்டீமை அது கொடுக்கும். அதே மாதிரி லத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 65ல் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 65க்கு உள்ளே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக 75க்கு உள்ளே 65க்கு உள்ளே அது நிற்கும். 65லேருந்து 75க்கு உள்ளே அது கரெக்டாக நிற்கும். ஸோ அது உங்களுக்கு கரெக்டான ஒரு லத்தைக்குரிய டெம்பரேச்சரை உங்களுக்கு தரும், பெர்ஃபெக்டான. அதே மாதிரி நீங்கள் கெப்பச்சினோ எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் 75 இல்லைன்னா 70க்கு மேலே நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது அது ஒட்டவா 75 தாண்டி போனால் உங்களுக்கு விளங்கும் அது ஒரு கெப்பச்சினோ இல்லைன்னா அது ஒரு ஸ்வீட் காஃபிக்குரிய ஒரு ஹாட் ஸ்டீமிங் டெம்பரேச்சருண்டு கரெக்டாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு டெம்பரேச்சர் பற்றி சொல்லியிருக்கேன். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, மெயினாக மைண்டில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம், இது கருத்தாதோ கப்.
நம்ம நினைக்கலாம் கர்த்தாதோ கப் இது தானா அப்படின்னா இதுதான். ஸோ இது ஏன் இதுன்னு சொல்கிறேன்னா, கர்த்தாதோவுக்கு ஒரு லெவல் இருக்குது, அதாவது அதில் மில்லி லெவல் இருக்குது. ஒரு கர்த்தாதோ எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒரு எஸ்பிரஸும் இருக்கும், அதில் மில்க்கும் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக 100 மில்லி தான் இருக்கணும். ஸோ இது 100 மில்லிக்குரிய கப்புங்கிறதுனால இந்த கப்பை நம்ம கர்த்தாதோ கப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வரக்கூடிய மில்க்கும் எஸ்பிரஸும் டோட்டல் 100 மில்லி. ஸோ அந்த மாதிரி 100 மில்லி இருந்துச்சுன்னா இது கர்த்தாதோ. ஓகே, அதே மாதிரி ஃப்ளட் ஒயிட் கெப்பச்சினோ எடுத்துக்கொண்டோம்னா இந்த கப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதையே இந்த ஃப்ளட் ஒயிட் கெப்பச்சினோ கப்புங்கிறோம்னா ஒரு ஃப்ளட் ஒயிட் கெப்பச்சினோ 170 மில்லி தான் இருக்கும், எஸ்பிரஸோவும் மில்க்கையும் சேர்த்து டோட்டலாக. ஸோ அந்த அளவு இருக்கிறதுனால இந்த கப்பை நம்ம சொல்லுவோம் ஃப்ளட் ஒயிட் கப்புன்னு சொல்லுவோம், கெப்பச்சினோ கப்புன்னு சொல்லுவோம். ஸோ மேக் பண்ணும்போது 170 மில்லி வர அளவுக்கு நீங்கள் மில்க்கையும் எஸ்பிரஸோவையும் கவுண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ளட் ஒயிட் கப், கெப்பச்சினோ கப். ஓகேவா? ஸோ லத்தே கப் எடுத்துக்கொண்டா இது லத்தே கப். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண வேணாம். லத்தேக்கும் ஒரு அளவு ஒன்று இருக்குது. ஸோ அந்த லத்தேங்கிற அளவு எங்கிறன்னா 240 மில்லி இருக்குது. லத்தேங்கக்குள்ளே 240 மில்லி. ஸோ எஸ்பிரஸோவும் மில்க்கும் சேர்ந்த அளவை தான் நான் சொல்கிறேன், டோட்டல் சொல்கிறேன். சரியா? ஸோ எஸ்பிரஸோ எந்த அளவுக்கு இருக்கணும், கர்த்தாதுக்கு எந்த அளவுக்கு, லத்தேக்கு எந்த அளவுக்கு இருக்கணும், கெப்பச்சினோக்கு எந்த அளவு இருக்கணும்னு முந்தைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ஒரு லத்தே கப். நீங்கள் சொல்கிறீங்க தானே ஒரு ஸ்வீட் காஃபின்னு எடுத்துக்கொண்டா அது எப்படி இருக்கும், எந்த லெவலுக்கு மில்க் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்வீட்டுங்கிறது அது ஒரு லத்தே லெவலில் தான் இருக்கும். ஸ்வீட் காஃபிங்கிறதும் 240 மில்லில் தான் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த கப்பும் இந்த பெரிய கப்பில் தான் யூஸ் பண்ணணும். 240 மில்லிங்கிற இந்த கப்பில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்மால் கப்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். கர்த்தாதோ ஃப்ளட் ஒயிட் கெப்பச்சினோ கப்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஒரு லத்தே கப்பில் தான் நீங்கள் அந்த ஸ்வீட் காஃபி ஹொட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லெவலில் தான் ஒரு காஃபியோட லெவல் இருக்கும். ஸ்டீமிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த எந்த அளவுக்கு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம்னு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி அது விளங்கலைன்னா எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். இதை விட தெளிவாக இல்லாமல், அதாவது எந்த லெவலில் உங்களுக்கு விளங்கு இல்லையோ அதுக்கு தனித்தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இவ்வளோ ஸ்டீம் பண்ணி எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். இந்த ஸ்டீமிங்கில் கடைசி அந்த வச்சு அந்த மில்கை நம்ம ஒரு ஆர்ட் வரைஞ்சி பார்ப்போம். என்ன அதையும் பாருங்கள் எப்படி வரைகிறேன்ட்டு. நம்ம மான் வரைஞ்சி பார்ப்போம். என்ன மான் வரையும். காலை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கழுத்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டு தலையை இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இந்த மாதிரி போட்டு மானுக்கு கொம்பு இருக்கும் தானே, ஸோ அந்த கொம்பை இந்த மாதிரி வரைவோம். இப்போது மான் வந்துச்சா? ஸோ வீடியோட முடிச்சிடாமல் அந்த வீடியோக்கு கடைசியில் அந்த ஆர்ட்டோட நம்ம முடிப்போம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டினியூவாக பாருங்கள். பார்ட் 1ல் இந்த பார்ட் 2 வீடியோவை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா?